ஓம் சாந்தி. 22/9/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, பாபா என்ன சொல்கிறாரோ அதை நான் முன்பே அறிந்திருந்தேனா என்று தங்கள் உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள். என்ன கேட்கின்றோமோ அதன் பொருளை புரிந்து கொண்டு குஷியாக இருங்கள். கேள்வி: உங்களுடைய இந்த பிராமண தர்மத்தில் மிக அதிக சக்தி இருக்கிறது. அது எந்த மாதிரியான சக்தி மற்றும் எப்படி? பதில்: முழு உலகிற்கும் ஸ்ரீமத் மூலம் சத்கதியை ஏற்படுத்துவது உங்களுடைய பிராமண தர்மம் ஆகும். பிராமணர்கள்தான் முழு உலகத்தையும் அமைதியானதாக ஆக்குகின்றனர். பிராமண குலத்தை சார்ந்த நீங்கள் தேவதைகளை விட உயர்ந்தவர்கள். உங்களுக்கு இந்த சக்தி தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. பிராமணர்களாகிய நீங்கள் தந்தைக்கு உதவியாளர்களாக ஆவதால் உங்களுக்குத்தான் அனைத்தையும் விட மிகப்பெரிய பரிசு கிடைக்கிறது. நீங்கள் பிரம்மாண்டத்திற்கும் எஜமானர்களாக மற்றும் உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆகிறீர்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து அமர்ந்து புரிய வைக்கின்றார். ஆன்மீக தந்தை ஒரே ஒரு முறை மட்டுமே ஒவ்வொரு 5000 ஆண்டிற்கு பிறகும் அவசியம் வருகிறார் என்பதை ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். கல்பம் என்ற பெயரை வைத்துவிட்டபடியால் அவ்வாறு கூற வேண்டியுள்ளது. இந்த நாடகம், அதாவது சிருஷ்டியின் ஆயுள் 5000 ஆண்டுகளாகும். இதை ஒரு பொழுதும் எந்த மனிதரின் வாயில் இருந்தும் கேட்க முடியாது. ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆத்மாக்களாகிய நம் அனைவரின் தந்தை ஒரே ஒருவர்தான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். அதை எந்த மனிதரும் அறியவில்லை. கடவுள் அல்லது ஈஸ்வரன் என்றால் யார் என்று யாருக்கும் தெரியாது. அவரை பரம பிதா என்று அழைக்கின்றனர் எனில் அதிகமான அன்பு இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை எனும் பொழுது அவசியம் அவரிடமிருந்து ஆஸ்தியும் அடைந்திருக்கக்கூடும். ஹெவன்லி காட்ஃபாதர், ஸ்வர்க்கத்தை படைக்கும் இறைவனாகிய தந்தை என்ற ஆங்கில வார்த்தை மிக நன்றாக இருக்கிறது. ஸ்வர்க்கம் என்று புது உலகத்துக்கு கூறப்படுகிறது. நரகம் என்று பழைய உலகத்திற்கு கூறப்படுகிறது. ஆனால் ஸ்வர்க்கத்தை பற்றி யாரும் அறியவில்லை. சந்நியாசிகள் ஏற்றுக்கொள்வதே இல்லை. தந்தை சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர் என்று அவர்கள் ஒருபோதும் கூறுவது கிடையாது. ஹெவன்லி காட்ஃபாதர் என்ற வார்த்தை மிக மிக இனிமையானதாக இருக்கிறது. ஸ்வர்க்கம் மிகவும் பிரபலமாகவும் இருக்கிறது. ஸ்வர்க்கம் மற்றும் நரகத்தின் முழு சக்கரத்தின் முதல் இடை கடைசி பற்றிய ஞானம் புத்தியில் சுற்றி கொண்டே இருக்கிறது. சேவாதாரிகளாக இருக்கும் அனைவரும் ஒரே மாதிரியான சேவாதாரிகளாக இருப்பது கிடையாது. நீங்கள் மீண்டும் தங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆன்மீக குழந்தைகளாகிய நாம் தந்தையின் உயர்ந்ததிலும் உயர்ந்த வழிப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் வழிதான் ஸ்ரீமத் ஆகும். ஸ்ரீமத் பகவத்கீதை என்றும் பாடப்பட்டுள்ளது. இதுதான் முதல் நம்பர் சாஸ்திரம் ஆகும். தந்தையின் பெயரை கேட்டதும் உடனேயே ஆஸ்தியின் நினைவு வந்துவிடுகிறது. பரமபிதாவிடமிருந்து என்ன கிடைக்கும் என்று உலகில் யாருக்கும் தெரியாது. பழமையான யோகம் என்ற வார்த்தையை கூறுகின்றனர். ஆனால் அதை கற்றுக் கொடுத்தது யார் என்று புரிந்து கொள்ளுவதில்லை. கிருஷ்ணர் தான் என்று அவர்கள் கூறுவர். ஏனெனில் கீதையில் கிருஷ்ணர் என்று அவர்கள் கூறிவிட்டனர். தந்தை தான் வந்து ராஜயோகம் கற்பித்திருந்தார். அதன் மூலம் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை நாம் அடைகிறோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். பாரதத்தில் தான் சிவபாபா வந்திருந்தார். அவரது ஜெயந்தியும் கொண்டாடுகிறோம் என்பதையும் புரிந்து கொண்டீர்கள். ஆனால் கீதையில் பெயரை மறைத்து விட்டதால் மகிமையும் மறைந்து போய்விட்டது. யார் மூலம் முழு உலகிற்கும் சுகம் மற்றும் சாந்தி கிடைக்கிறதோ அந்த தந்தையை மறந்து விட்டீர்கள்.
இதுதான் மறதிக்கான நாடகம் என்று கூறப்படுகிறது. தந்தையை அறியாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய தவறாகும். அவர் பெயர் உருவம் அற்றவர் என்றும், சில நேரங்களில் பிறகு மீன் மற்றும் ஆமை போல அவதாரம் எடுக்கிறார் என்றும் கூறுகின்றனர். கல்லிலும் முள்ளிலும் இருக்கிறார் என்கின்றனர். இப்படி தவறுக்கு மேல் தவறு ஏற்பட்டு கொண்டே செல்கிறது. ஏணியில் கீழே இறங்கிக் கொண்டே செல்கின்றனர். கலைகளும் குறைந்து கொண்டே செல்கின்றது. தமோ பிரதானமாகிக் கொண்டே செல்கிறது. எந்த தந்தை சொர்க்கத்தை படைக்கின்றாரோ, யார் பாரதம் என்ற ஸ்வர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றாரோ, அவரை கல்லிலும் முள்ளிலும் இருப்பதாக கூறிவிட்டனர். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. எனக்குள் எந்த அவகுணங்களும் இல்லைதானே? தேவதைகளைப் போல இனிமையானவனாக ஆகியிருக்கிறேனா என்று தன்னைத்தானே பாருங்கள். 2. தந்தையின் உயர்ந்ததிலும் உயர்ந்த வழிப்படி நடந்து தனது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும். சேவாதாரியாக ஆவதற்கு சிருஷ்டியின் முதல் இடை கடைசி ஸ்வர்க்கம் மற்றும் நரகத்தை பற்றிய ஞானத்தை புத்தியில் சிந்திக்க வேண்டும். வரதானம். இறை சேவகன் எனும் நினைவின் மூலமாக சுலபமான நினைவினை அனுபவம் செய்யக்கூடிய சகஜ யோகி ஆகுக. விளக்கம். இறை சேவகர் என்றாலே யார் இறைவன் அல்லது தந்தை தந்துள்ள சேவையை எப்பொழுதும் செய்கின்றாரோ, அதில் ஈடுபட்டிருக்கின்றாரோ அவரே ஆவார். சுயம் இறைவனே வந்து எனக்கு இந்த சேவையை கொடுத்திருக்கின்றார் என்ற பெருமையில் சதா இருங்கள். காரியங்கள் பல செய்த போதும் காரியத்தை கொடுத்தவரை ஒருபோதும் மறக்கக்கூடாது. எனவே பல செயல்கள் செய்த போதும் இறை தந்தையின் கட்டளைப்படி செய்வதாக நினைத்தால் சுலபமான நினைவின் அனுபவத்தின் மூலம் நீங்கள் சகஜ யோகி ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன். சதா இறை மாணவ பருவ வாழ்க்கையின் நினைவு இருந்து விட்டதென்றால் மாயை உங்கள் அருகில் வர முடியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. இப்போது ஈடுபாடு எனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபம் ஆக்குங்கள். எந்த அளவிற்கு ஸ்தாபனையின் காரியத்தில் நிமித்தமானவர்கள் ஜுவாலா ரூபமாக ஆவீர்களோ அந்த அளவிற்கு விநாச ஜுவாலை என்பதும் வெளிப்படும். கூட்டு தியானத்தின் அக்னி ஜுவாலையே உலக விநாசத்தின் காரியத்தை பூர்த்தி செய்யும். இதற்காக ஒவ்வொரு சேவை நிலையத்திலும் பிரத்யேகமாக யோக நிகழ்ச்சிகள் நடைபெற்ற வண்ணம் இருக்க வேண்டும். அப்போது விநாசத்திற்கான சிறகுகள் முளைக்கும். யோக அக்னியினால் விநாச அக்னி எரியும். அக்னியே அக்னியை வெளிப்படுத்தும். நல்லது. ஓம் சாந்தி.